அன்னைக்கு போனால் சுடுகாட்டுக்கு போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் நம்ம சிக்கன் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். என் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் போக போகிறோம் நாங்கள். அதான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து வீடியோ எடுக்கலான்னு வீட்டுக்கு தள்ளி வந்திருக்கோம். சரி வாங்க போயிடலாம் வீடியோக்குள்ளே. ஏற்கனவே இங்கே ஒரு சாவு ஒன்று இருந்துருக்கு. வெறும் பூவாக இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ செத்து ஒரு 3 நாள் இருக்கும். இங்கே தான் போகிறோம். கை சாப்பிட போகிறோம். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைட் வந்தாச்சு. லைட்டு ரிம்மு அப்படியே வச்சு லைட் ரிம்மு வச்சு ஏன்னா சதுறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரியே தாண்டா. சொன்ன மாதிரியே சுடுகாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே சிக்கன் ரைஸ்லாம் இந்த வாங்கிட்டு வந்தாச்சு சுடுகாட்டுக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் வீடியோ எடுக்க கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஆள் வந்தாங்க. வந்துருந்துட்டு இந்த மாதிரிலாம் செத்த 3 நாள்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இன்னொரு வாட்டி திரும்பி வந்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுத்த பார்த்தீங்கன்னா செல்லு இந்த வண்டியெல்லாம் பிடிங்கி வச்சுரு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கிட்டு போயிட்டு நாங்கள் வந்திருக்கோம். அவங்க அவ்வளோ சொல்லியும் கொஞ்சம் சுடுகாட்டுக்கு தள்ளி தான் வந்து சாப்பிட்றோம். பக்கத்தில் தான் சுடுகாடு இருக்குது. பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10 நிமிஷம் 10 மீட்டர் கூட இருக்காது. அவ்வளோ தூரத்தில் தான் கொஞ்சம் சாப்பிடுவோம். எல்லாம் உங்களுக்காக தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. நம்ம இருட்டுக்குள்ளே எதுவுமே தெரியல. செல்லு லைட் ஆஃப் பண்ணாலும் எதுவுமே தெரியாது. ஆனால் நம்மளோட கூட வந்த பயந்து அரண்டுக்கிட்டே நிற்கிறான் அப்படியே. வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சரி சாப்பிடலாமா? பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அங்கே பிரிச்சுடுவோம். உங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவங்க சொல்லிட்டு போனதை பார்த்து. ஏன்னா 10வது நான் சில்லி வேறு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுருங்க, இல்லைன்னா நம்ம கறியை வந்து பிரிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே ஒரு பையன் பயப்படுறான். உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்கடா. ரைஸை தூக்கி காட்ட முடியாது, அது கொட்டி போயிடும். மலை சாரல் மாதிரி ஊற்று. இது வேண்டாம், உரைக்கும். சாப்பிட்றலாமா? வாங்க. சுடு. அப்படியே சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொஞ்சம் வச்சிடணும். நம்மளை பொறுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த வீடியோவில் போட்ட உடனே 1400 வியூஸ் போயிருக்கு. போட்ட உடனே அதனால் பார்ட் 2 எடுக்கலாம் பார்த்தோம். அது பார்ட் 2 எடுக்காம தான் எடுத்துருவோம். பார்த்துக்கணும் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? எலும்பா இருக்கு. என்ன கடையில் வாங்கி தொலைஞ்சு போ. இல்லை எலும்பு தானே இருக்கு. சும்மா கிளம்பி போடுவாங்க. கேமராமேனுக்கு எச்சு ஊரு உங்களுக்கு தானே இருங்க. தண்ணி வேற வாங்காம வந்துட்டோம். தண்ணி
இந்த சேனலில் வீடியோ போட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்தானது நம்ம தான் ஃபஸ்ட் வீடியோ போட்டோம். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கழிச்சு தான் அந்த வீடியோ எடுக்கணும். வீடியோ வியூஸ் போகாது, சேனல் ரன் ஆகாமல் அப்படியே கிடந்துச்சு. இதுக்கு மேலே வியூஸ் போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் போட்ட உடனே 1500 1500 வியூஸ் போணுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோவில் யாருக்குமே அவ்வளோ வியூஸ் 2 வருஷம் சேனல் இல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்து வீடியோ போட்டால் வியூஸ் போகாதுன்னு தெரியும். நான் போட்ட உடனே 1500 1500 வியூஸ் போணுச்சு. ஆனால் கோர்ஸ் வீடியோ நான் போட்டேன், யதார்த்தமான வீடியோ எடுத்தோம். பழைய வீடியோலாம் 200 250 அந்த மாதிரி தான் வியூஸ் போயிருந்துச்சு. இந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே 1400 போயிருந்துச்சு. அதனால சரி இந்த இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு, அந்த வீடியோ பண்ணிடுவோம் தான் அந்த வீடியோ எடுத்தது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னது பிடிக்குதோ அதை சொன்னீங்கன்னா நாங்கள் செஞ்சுருவோங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேறீங்க. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை மூஞ்சி மாறி உனக்கு என்னன்னு தெரியல. ஏதாச்சும் ஆடணும்னா அது விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் அன்னைக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்தவரே இன்னைக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா வரல. நாங்களே அதனால தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவரை பார்த்து பயந்துட்டு தான் வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். எலும்பு போதுமா இது நமக்கே சோறு இல்லாமல் பேய்க்கு ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சுகரில் உட்காந்து சாப்பிட்டாச்சு. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம்.